ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன இந்த ஆண்டு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஆண்டு பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஒரு ஆண்டு புதுசாக தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டு எப்படி நமக்கு இருக்கோ, என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறணும். அப்போ தான் நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் எப்பயுமே நமக்கு நன்மை தான் செய்யுங்கிறது சொல்ல முடியாது. சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீரென்னு பிரச்சனை வரும்போது தான் வாழ்க்கையில் கிரகங்களால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அதனால் எப்பயுமே கிரகங்களால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இப்போ புதிய தமிழ் வருடமானது பிறக்க இருக்குது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் சித்திரை மாதத்துடைய முதல் நாள். அன்னைக்கு சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் தமிழ் வருடமாக கணக்கிடப்படுது. அன்னைக்கு சூரியன் மேசராசியில் மாறும்போது பெரிய கிரக மாற்றமானது ஏற்படும். அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த வருடம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவதற்கு இந்த ஆண்டுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த தமிழ் வருட பிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபவ வருடமாக பிறக்க இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடத்துக்கு செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக வரும். இதோடு குருவும் சனியும் சேர்ந்து திரிகோண யோனத்தில் பயணம் செய்கிறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த பிரபவ வருடம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம் என்று உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு ராசி பலனை 2026க்கானதை வாங்க அதிரடியாக பார்க்கலாம். தனுசு ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பிரபவ வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை விட உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இதில் எல்லாமே பயங்கர மாற்றங்கள் ஏற்படும். இதிலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும். ஸோ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிரபவ வருடம் ராசியில் 3வது இடத்துல பிறக்குது. பிரபவ வருடம் ராசியில் 3வது இடத்துல பிறக்குது. ஸோ முயற்சி, தாள்கள் தொடர்பு, சகோதரர்கள் ஸ்தானத்தில் பிறக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதனால் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கடந்த கால திட்டங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமைவது யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதுனால திட்டங்களை கரெக்டாக போடுங்க. ராசிதிபதி குரு உச்சம் அடைகிறாரு. ராகு பயிற்சி வேற இருக்கு. இது இரண்டுமே எதிர்பாராத அனுகூலங்களை இந்த வருடம் உங்களுக்கு தரும். எதிர்பாராத அனுகூலங்களை மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் இன்னும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். விரிவாக இன்னும் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 பொதுவாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். பொதுவாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரபவ ஆண்டு பிறக்கும் போதே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டாகவும் அமைந்திருக்கிறது. அதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாகவும் திருப்தியான ஆண்டாகவும் அமைஞ்சிருக்கு. மனதில் கூட உற்சாகமானது பொங்கும், மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும்.
பெரிய உயரங்களை நீங்கள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வப்போதான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம், சில அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சிந்தனை தெளிவாகி கடினமான காரியங்களை எளிதில் முடிக்க முடியும். நல்ல வாழ்க்கை துணை அமையும், வருமானம் அதிகரிக்கும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு பொருளாதாரம் தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு முழுவதுமே பணப்புழக்கம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பெரிய கடன்களில் கணிசமான பகுதியை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானமானது இந்த ஆண்டு அதிகரிக்கும். அதை விட சீராக எல்லாம் மாறும். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பது உங்களுக்கு உறுதி. அதோடு வீட்டிற்கு தேவையான நவீன சாதனங்களை வாங்குவீங்க. தடைப்பட்டிருந்த வீட்டு கட்டுமான பணிகளை நிதி உதவி கிடைத்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு நிதி வளர்ச்சி அதிகமாகும். தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, வீண் செலவுகளையும் அலைச்சலையும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பண பொருளாதாரம் இன்னும் நீங்கள் மேன்மை அடையலாம். ஸோ பண பொருளாதாரம் மேன்மை அடையிறதுக்கு இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இந்த ஆண்டு உங்களுக்கு அவசியம். நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க. விலகி சென்றவர்கள், உறவுகள் மற்றும் உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் தேடி வந்து பேசும் மாதிரி சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்படும். உறவை புதுப்பிக்கிறதா இருந்தால் புதுப்பித்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு நடைபெறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு நீண்ட காலமாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய சூழல் வரலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஆண்டாக இருக்க போது, அதனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்க நீங்கள் இப்போ இருந்து தயாராகிக்குங்க. அப்புறம் ஃபைனலாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 வேலை, வியாபாரம், தொழில் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வேலையில் உங்களுடைய முக்கியத்துவத்தை, உங்களுடைய திறனை உணர்ந்து மேல் அதிகாரிய புதிய பொறுப்புகளை வழங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். இதோடு இடமாற்றங்கிறது ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்வது வளர்ச்சி தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர வேண்டாம். அதோடு நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை வராது என்று நினைத்த பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். கடல் உணவு, கெமிக்கல் மற்றும் இரும்பு தொழில்களில் நல்ல லாபமானது கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தால் படுத்துங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்குங்க. வேலை, வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் என்பது இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பர்டிகுலராக எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சலும் அதிகரிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதோடு பணவரவு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகள் எல்லாத்தையுமே கட்டுக்குள் வைக்க திட்டமிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஸோ மருத்துவ செலவுகளுக்காக தான் அக்கறையே வேணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் கூட்டு தொழில் பங்குதாரர்களோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் கவனங்கிறது பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவதற்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா, பைரவர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். இந்த 2 வழிபாடு செய்திங்கன்னா இன்னல்கள் குறையும்.
ஸோ இந்த 2 வழிபாடு செய்யுங்க, இன்னல்கள் குறையும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டை கண்டிப்பாக வழிபாடு ஆண்டாகவும் மாற்றுங்க. ஸோ இந்த ஆண்டு பலனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.